தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தைச் சேர்ந்த நீலகண்டன் என்பவர் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அதாவது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தை சார்ந்த தற்போது 19 வயதான கல்லூரி மாணவி ஒருவர் கடந்த 7/12/23, அதாவது 7ஆம் தேதி 12வது மாசம் 23வது வருஷத்தன்னைக்கு சுருண்டையை சார்ந்த அருணாச்சலம் மகன் நீலகண்டன் என்பவர் வீட்டுல உட்காந்து தனியா படிச்சுட்டு இருக்காரு. அப்போது அவற்றை பாலியல் தொந்தரவு கொடுத்த நிலையில பயத்துல அலறியபடி வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்கிறாருங்க. வெளியே வந்த இடத்துல நீலகண்டன் துப்பாக்கியை காட்டி மிரட்டி கொன்று விடுவதா கூறி ஓடிவிட்டதா சொல்லி ஆலங்குளம் மகளிர் காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒன்று அளிச்சாங்க. ஆனா அந்த புகாரை வாங்கிட்டு வழக்கு பதிவு செய்யாம ஏறத்தாழ 2 வருட அளவுக்கு கடத்தினதாக கூறப்படுது. இந்நிலையில தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தை சார்ந்த அந்த மாணவியோட தோழியின் தந்தையின் நண்பரும் சுரண்டையை சார்ந்த நீலகண்டன்கிறவர் தான் இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்கிறாரு. இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, தோழியின் தந்தையான இவர் மாணவியோட குடும்பத்துக்கு பழக்கமா இருக்காரு. அப்போ மாணவியை மருத்துவம் படிக்க தான் உதவி செய்வதாக கூறி வந்ததாக கூறப்படுற ஒரு சூழ்நிலையில 9/2/23 அன்னைக்கு மாணவியின் தம்பியின் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதுதான் அந்த மாணவியிட்ட இவர் தவறா நடக்க முயற்சி அடிப்படையில பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறாரு. அதோட இல்லாம மாணவிக்கு துப்பாக்கியை காட்டி மிரட்டியதோடு இல்லாம சுட்டு கொன்று விடுவேன்னு மிரட்டினதாகவும் கூறப்பட்ட நிலையில தான் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிச்சிருக்காங்க. ஆனா புகாரை வாங்கின போலீசார் அது வழக்கு பதிவு செய்யாம காலதாமதம் ஏற்படுத்திருக்கிறாங்க. அது அவ்வப்போது காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்த பிறகும் அதை குறித்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத நிலையில மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அவர் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீலகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நீலகண்டன் மீது தற்போது ஆலங்குளம் மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர் நீலகண்டன் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஒரு பிரபல டிராவல்ஸ் நிறுவனத்துல மேலாளராக இருக்கிறாருங்க. அதாவது படிக்க வைக்கிறதா சொல்லி நம்ப வைத்து அந்த பெண்ணை பாலியல் வன்முறை செய்ய முயற்சித்த வழக்குல தற்போது வழக்கு உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டதோடு இல்லாம தமிழகத்தோட பிரபல டிராவல்ஸ் நிறுவனத்தோட மேலாளரானவர் மீது தற்போது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இங்குள்ள மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.